வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போவோம்னா ஆன்மீக மலர் பார்க்க போவோங்க. இது வந்து நம்ம தினமலர் கூட வரக்கூடிய பேப்பர். ஓகேங்களா? இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17, 2026ங்க. தினமலர் ஆல்ரெடி சால்வ் பண்ணி முடிச்சது போக இப்போ ஆன்மீக மலர் பண்ணுறோங்க. சரிங்களா? இதுக்கு பரிசு உண்டுங்க. 1000 ரூபாய் பரிசு வச்சுக்கோங்க. இதுக்கு ரூல்ஸ் உண்டு. ஓகேங்களா? 11 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேள்விகளை ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணி பார்க்கலாமா? நான் சால்வ் பண்ணலை. 1, சிறுங்கீரியில் அருள் புரியும் தெய்வம். சிறுங்கீரி அப்படின்னாலே சாரதாம்பாள் அப்படின்னா சிறுங்கீரி வந்து எங்கே இருக்குன்னா முதல்ல சாரதா தேவின்னு எழுதுவோம். சாரதா தேவி தான் அங்கே உள்ள கடவுளோட பேர். சாரதாம்பாள், சாரதா தேவி. சாரதா தேவின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து அந்த கோயில் வந்து ஆதிசங்கரில் 8ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டது. கர்நாடகாவில் இருக்குது இந்த சிறுங்கேரி. துங்கை ரிவர் பக்கத்தில்ங்க, துங்கை நதி பக்கத்தில் இருக்கு. சரிங்க, இது கரெக்டானு செக் பண்ணி பார்ப்போம். 1 மேலேருந்து கீழே. தேரோட்டி கண்ணனுக்கு பார்த்த சாரதி என்று பெயர். பார்த்த சாரதி. தேரோட்டி அந்த கண்ணனுக்கு வந்து என்னென்னு சொல்கிறாங்க? பார்த்த சாரதின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் இப்போ பார்த்த சாரதி அப்படின்னு எழுதுனீங்கன்னா சாரதினா தேரோட்டுறவர். பார்த்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனனே சொல்லக்கூடியது. அர்ஜுனன் குருஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்ததுனால தான் அவருக்கு பார்த்த சாரதின்னு பேர். சரிங்க, 2 மேலேருந்து கீழே பாருங்க. தாள ஆம்சுக்கு சிவபெருமானுடைய நடனத்தை இப்படி சொல்லுவாங்களாம். சிவபெருமான் வந்து நடனத்தை வந்து உடனே சொல்லுவாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? தாண்டவம். சிவ தாண்டவம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை தான் இது வந்து ஆண்கள் ஆனால் தாண்டவம்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு வந்து இலாசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாண்டவத்தில் 7 வகையாக உண்டு. என்ன தாண்டவம்? ஆனந்த தாண்டவம், சந்தியா, உமா, ஊத்துவ தாண்டனம், கஜ சம தாண்டவம், கௌரி தாண்டகம், காளிகா தாண்டவம்னு சொல்கிறாங்க. 6 இடமிருந்து வலம் என்ன? கடலூர் மாவட்டம் திருவிட்டக்குடி இப்போது இப்படி அழைக்கப்படுகிறது. கடலூர் மாவட்டம் திருவிட்டக்குடி இப்போது இப்படி அழைக்காங்கன்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னா திட்டக்குடி. திட்டக்குடின்னு இங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ காலத்தில் உள்ள கோயிலுங்க. சிவனுடைய பழைய கோயிலுக்கு இங்கே சிவன் வந்து 8 அசுரர்களில் ஒரு அசுரர் அளித்த கோயில் இங்கே தான். வீராட்டாரணேஸ்வரர் திரிபுர சுந்தரி கோயில் இங்கே இருக்கு. சரிங்க, 3 மேலேருந்து கீழே. சிவன் விறகு வெட்டி வேடம் மட்டும் அருள் புரிந்தார். திருவிளையாடலில் பாட்டும் நானே பாவமும் நானே உன்னை பாட வைத்தேன் அப்படின்னு சொல்லி படிப்பா தெரியுமா? திருவிளையாடல் படத்தில் அந்த இதில் விறகு வெட்டியாக தானே வேஷம் போட்டு வருவார். இது வந்து திருவிளையாடலில் என்னன்னு சொல்லுவார்? திருவிளையாடலில் 40வது படம்லாம் சொல்லுவாங்க. இதில் வந்து பானபத்தியன் அப்படிங்கிறது வந்து சிவனுடைய பக்தர். இவர் காப்பாற்றுறதுக்காக ஏமநாதனை விரட்டுறதுக்காக வருவார். தலக்கணம் பிடிச்ச ஏமநாதன் இசைக்கலைஞரை விரட்டுறதுக்காக சிவனே விறகு வெட்டியாக வருவார். சரி, 4 மேலேருந்து கீழே. பிரணவத்துக்கு அர்த்தம் கூறாத பிரம்மனை டேஷில் அடைத்தார். பிரணவத்துக்கு அர்த்தம் கூறாத பிரம்மனை சிறையில் அடைத்தார் முருகன். பாட்டில் கூட வருங்க. சரிங்க, சி ட்ரை. பிரணவத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம். ஆக்கூட்டல் ஊக்கூட்டல் என்ன? காத்தல் படைத்தல் அழித்தல். இதுக்கு மீனிங் சொல்லலைன்னு அடைச்சிட்டார் சிறையில். 4 இடமிருந்து வலம் என்ன? கோயில் முக்கிய நாட்களில் டேஷ் பூஜை இருக்கும். கோயில் முக்கிய நாட்களில் வந்து விசேஷ பூஜை இருக்கும். இங்கே வந்து சி வந்திருக்கனால சிறப்பு பூஜை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க, இங்கே பூ வந்திருக்கு. 5 மேலேருந்து கீழே. பூ அப்படி என்பதை இப்படியும் கூறலாம். பூன்னா மலர்னு சொல்லுவோம். இங்கே வந்து புஷ்பம்னு சொல்லலாம். 8 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? இம்மில் முடியுதுங்க.
எத்தனை கோடி டேஷ் வைத்தாய் எங்கள் இறைவா என பரவசப்பட்டார் பாரதியார், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். எத்தனை கோடி எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். பதில் என்ன? இன்பம். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இதில் வந்து இன்னும் லைன் சொல்லணும்னா, முக்தி என்று நிலை சமைத்தாய் அங்கு முழுதினியும் உணவமைத்தாய். எவ்வளோ பயங்கரமான லைன்ஸ் பா. 7 மேலேருந்து கீழே என்ன. தனது 10 அவதாரங்களில் திருமால் எடுத்த முதல் அவதாரம் அச்சாவதாரம். ஆனால் 2 எழுத்து தான் வந்துருக்குங்க. மீன். திருமால் வந்து 10 அவதாரம் எடுத்தாங்களாம். முதல்ல மீன், 2வது அவதாரம் கூர்ம அவதாரம் ஆமை, 3வது அவதாரம் அதாகம் பன்றி, 4வது நரசிம்மர் மனுஷனும் சிங்கமுமாக இருப்பார், அடுத்து வாமனர், அடுத்து பரசுராமர், அடுத்து கிருஷ்ணர் கீதையை உபதேசம் பண்ணுறவர். இப்போ கலியுகம் நடந்துட்டு இருக்கு. இந்த யுகம் அடியையில் கல்கி வருவார் அப்படின்னு சொல்கிறார். 8 மேலேருந்து கீழே. டேஷ் வருங்கால் நகுக, இடுக்கண் வருங்கால் நகுக. திருவள்ளுவர் தான் சொல்லியிருக்காருங்க. இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா துன்பமும் இல்லை கஷ்டமும் வரக்கூடிய நேரத்தில் ரொம்ப கவலைப்படாமல் மன உறுதியோடு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்க. 11 இடமிருந்து வளம். ஆத்தியகாரனுக்கு புத்தி மட்டு என்பது பழமொழி. கோவத்தில் எந்த செயலை செஞ்சாலும் அது கெடுதல். ஆத்தியகாரனுக்கு புத்தி மட்டு. சரிங்க. 9 மேலேருந்து கீழே. சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் இந்த நதியில் நீராடுவது இயல்பு. இங்கே வந்து பம்பை சொல்லலாம், பம்பா சொல்லுவாங்க, என்னன்னாலும் சொல்லலாம். இங்கே என்ன வருதுன்னு முதல்ல பார்த்துட்டு எழுதுவோம். 13 இடமிருந்து வளம். தன் உடலில் சரி டேஷை சக்திக்கு தந்தார் சிவன். சரி பாதியை தந்தார். செக் வச்சிட்டாங்களா? பம்பை சொல்ல முடியாதா? பம்பா தான் சொல்ல முடியும். சரிங்களா? பம்பைன்னு எழுதியிருந்தால் இப்போ அடித்து எழுத வேண்டிய கண்டிஷனாக இருக்கும். ஸோ பம்பா நதி. சிவன் வந்து பாதியை வந்து பாதி சிவனாகவும் பாதி சக்தியும் கொடுத்த இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர், ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறத கடவுளே சொல்லியிருக்காரு. ஸோ 14 மேலேருந்து கீழே. லட்சுமி தேவியை டேஷ் மகள் என்பர். லட்சுமி தேவியை வந்து நம்ம கலைமகள்னு சொல்லுவோம், பாற்கடல் மகள். திருமாலினால் அலைமகள் சொல்லலாம். இங்கே தீ வந்துக்குங்க. திருமகள் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். திருமாலினால் அலைமகள், கலைமகள், மலர்மகள்னு சொல்லலாம். இங்கே தீ வந்தனால திருமகள். சரிங்க. 16 இடமிருந்து வளம். என்ன? கங்கை காவிரி ஆகியவை டேஷ் நதிகள். கங்கை காவிரிலாம் வந்து என்னது? புண்ணிய நதிகள். செஞ்ச பாவத்தெல்லாம் போய் கரைக்கிறதுக்கு புண்ணிய நதிகள். சரிங்க. 16 மேலேருந்து கீழே. என்ன? தனக்கு வைக்கப்பட்ட அத்தனை சோதனையிலும் டேஷ் போட்ட தங்கமாக மிளிர்ந்தான். நெருப்பில் போட்ட தங்கமாக மிளிர்ந்தான். நெருப்பில் போட்டு சுத்தம் பண்ணுற என்னன்னு சொல்லுவாங்கன்னா புடம். புடம் அப்படின்னு மீனிங் என்னென்னா நெருப்பில் போட்ட, நெருப்பில் வந்து நீட் பண்ணுறது, தீயில் நீட் பண்ணுறது, சுத்தப்படுத்துதல், தூய்மைப்படுத்துதல்னு சொல்லுவாங்க புடம்னா. நெருப்பில் போட்டு சுத்தப்படுத்தப்பட்ட தங்கமாக விளைந்தான் பிரகலாநாதன். ஓகே. இங்கே தான் வந்து என்ன நரசிம்ம. சரிங்க. 17 மேலேருந்து கீழே. கண்ணனின் பல லீலைகளை இந்த நதிக்கரையில் நடந்ததுன. கண்ணனோட பல லீலைகளை வந்து என்ன நதிக்கரையில் ஏழை வந்துக்குங்க. ஆக்சுவலாக என்னன்னு சொல்லுவாங்க, நம்ம வசுதேவர் வந்து யமுனை ஆற்று வழியாக தான் கூடையில் வந்து கிருஷ்ணர் கூட்டுவர். இந்த பிருந்தாவன் அந்த ஆத்தங்காயை ஒட்டி தான் எல்லாமே நடக்கும். இதை தான் பாட்டில் கூட சொல்லுவாங்க,
யமுனை ஆற்றிலே காற்றிலே கண்ணனோட ஆடனோட ஒரு சாங்கு இருக்குதுங்க. சரி, 20 இடமிருந்து வளம். சிவபத்மனின் டேஷ் பதுகோமலை. சிவபத்மனுடைய மனைவி. சிவபத்மன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம திருச்செந்தூரில் அழைச்சதில் முருகர், அந்த அவர் தான் சிவபத்மன். சரிங்க, 10 இடமிருந்து வளம் பார்ப்போம். இம்முல முடியுதுங்க. திருக்குறளை 3ஆக எப்படி பிரிப்பாங்க? அறம் பொருள் இன்பம். அறம் பொருள் இன்பம். 133 அதிகாரம்னா அதில் வந்து அறத்துக்கு வந்து 38 அதிகாரம், பொருளுக்கு 70 அதிகாரம், இன்பத்துக்கு 25 அதிகாரம். 10 மேலேருந்து கீழே என்ன ஆள ஆரம்பிக்கும். முருகப்பெருமானுக்கானவை டேஷ் வீடுகள், அறுபடை வீடுகள். 6 வீடுகள் சொல்லுவோம்ல, அறுபடை வீடுகள். அறுபடை வீடுனா என்னென்னலாம் சொல்லுவீங்க? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், சுவாமிமலை, பழமுதிர்சோலை, திருத்தணி, பழனி. 15 இடமிருந்து வளம். வனவாசத்தில் ராமர் தங்கிய ஒரு இடம். வனவாசத்தில் ராமர் எங்கே தங்கியிருக்காரு? பேல ஆரம்பிச்சிருக்குங்க. வனவாசம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே சொல்லுவாங்க சித்தர்கூடம். சித்தர்கூடம்னா அங்கே பரதனை பார்த்த இடம். 2வது இடம் என்னது? தண்டகாரண்யம். தண்டகாரண்யத்தில் என்ன பண்ணியிருப்பார்? அவன் சூர்பனகையோட மூக்க அறுத்து விட்டுருப்பார். 3வது பஞ்சவடி. பஞ்சவடி அப்படின்னு சொன்னீங்கன்னா, பஞ்சவடினா இங்கே அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீதையை வந்து கடத்திட்டு போன இடம், ராவணன் வந்து கடத்திட்டு போன இடம், நாசிக் பக்கத்தில். சரிங்க, 12 மேலேருந்து கீழே. திருநாவுக்கரசர் என்பதன் சுருக்கம். இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 18 இடமிருந்து வளம். கழுத்தில் விஷம் தங்கியதால் சிவபெருமான் டேஷ் கண்ணன் என சொல்லப்பட்டார். நீலகண்டன் இல்லைங்க, 5 இருக்குதுங்க. 18 மேலேருந்து கீழே. 6னா நதின்னு எழுதலாம். இது கரெக்டாக செக் பண்ணுவோம். 19 இடமிருந்து வளம். கோபாலகிருஷ்ணன் இயக்கிய திரைப்படம் 1977 ஆதிபராசக்தின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தார். ஆதி எழுதிக்கும் பராசக்தி இங்கே இருக்குது. ஜெமினி கணேசன் ஜெயலலிதா நடித்த படம். சரிங்க, 18 இடமிருந்து வளம் என்ன? கழுத்தில் விஷம் தங்கியதால் நீலகண்டன்னு சொல்லுவோம். இங்கே வந்து வந்துக்கு வந்துக்கு நஞ்சுண்ட கண்டன் அப்படின்னு சொல்லலாம். விஷத்தை குடித்த நஞ்சு உண்ட கண்டன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 18 இடமிருந்து வளம். சரிங்க, 12 மேலேருந்து கீழே பாருங்க. திருநாவுக்கரசர் என்னன்னு சொல்லுவீங்க ஷார்ட் ஃபார்மாக? அப்போ சொல்லலாம், வாக்கீசர் சொல்லலாம், இங்கே வந்து நாவரசர் சொல்லலாம். ஸோ நாவரசருக்கு நாவரசு அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்படி கூட சொல்லலாம். இறைவனை துடித்து பாடக்கூடிய நாவிற்குரிய அரசர் அப்படின்னு சொல்லறதுனால தான். ஓகேங்களா? இதான் என்னோட ஆன்சர்ஸ். எனக்குள்ள ஆன்சர்ஸுக்கு இந்த அட்ரஸ் எல்லாமே எழுதி இப்படி அனுப்புனீங்கன்னா தான் உண்டு. இந்த புக்கை ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா உண்டு. இதுக்கு 1000 ரூபாய் பரிசு வச்சுருக்காங்கங்க. இது தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்டில் கொடுத்துங்க. தப்பாக சொல்லியிருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கொடுத்துங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.